ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சர்வ்லெட்ஸ். ஸோ நேற்று ஜஸ்ட் வெப் அப்ளிகேஷன் பற்றின ஜஸ்ட் ஒரு தியரி தான் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு செட்டப்பும் ஆல்ரெடி பண்ணியாச்சு சர்வ்லெட்டுக்கும் ஜேஎஸ்பிக்கும். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது சர்வ்லெட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சர்வ்லெட்னா என்ன அப்படிங்கிறது நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ சர்வ்லெட் அப்படிங்கிறது ஜாவா நமக்கு தரக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அது எதுக்காக அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்காக. நீங்கள் சர்வ்லெட்டில் என்ன லாஜிக் எழுதுறோமோ, நார்மலாக நம்ம கோர் ஜாவாவில் என்ன எழுதுறோமோ அதே தான் சர்வ்லெட்லையும் எழுத போகிறோம். கோர் ஜாவானா கிளாஸ்ல எழுதுவோம். இது சர்வ்லெட்டுங்கிறதும் ஒரு கிளாஸ் தான். பட் நாம ஒரு கிளாஸை ஒரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இது சர்வ்லெட்டா மாறிடும். அது என்ன கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸோ சர்வ்லெட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் தான். பட் நம்ம நார்மல் கிளாஸ்ல எழுதுற அதே லாஜிக்கை தான் இங்கேயும் எழுத போறோம் மேக்ஸிமம். பட் நம்ம நார்மல் கிளாஸ்ல எழுதுற லாஜிக் வந்துட்டு நம்ம சிஸ்டம்லயே ஜாவாக்குள்ள எக்ஸிக்யூட் ஆகும். பட் இங்க சர்வ்லெட்ல எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா சர்வர்ல போயிட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சர்வர் சைட் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இது எதுக்காகனா டைனமிக்கா ஒரு வெப் பேஜை கிரியேட் பண்றதுக்காக நாம எழுதக்கூடியது. ஸோ நம்ம சர்வருக்குள்ள சர்வ்லெட் கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபோல்டர் ஒரு கண்டெய்னர் இருக்கும். ஓகேவா? இல்லை ஒரு ஒரு காம்போனன்ட் இருக்கும். ஸோ அந்த காம்போனன்ட்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை சர்வ்லெட்ஸ் கிரியேட் பண்ணுறோமோ அந்த எல்லா சர்வ்லெட்டும் போயிட்டு சேவ் ஆகும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது என்ன சர்வர்? நேற்று நம்ம என்ன சர்வரை கான்ஃபிகர் பண்ணோம்? டாம்கேட். யா. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டாம்கேட் சர்வர். அப்போ நம்ம டாம்கேட் சர்வருக்குள்ள நம்ம ப்ராஜெக்டை ரன் பண்ணோம் அப்படின்னா அங்கே ஒரு கண்டெய்னர் இருக்கும், சர்வலெட் கண்டெய்னர்னு. அந்த அந்த கண்டெய்னருக்குள்ள நம்ம என்னென்ன சர்வலெட்ஸ்லாம் ரன் பண்ணுறோமோ இல்லை எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அங்கே போயிட்டு தான் அது போய் ஸ்டோர் ஆகும். ஸோ கண்டெய்னர்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மோர் தென் ஒன் டைனமிக் சர்வலெட் பேஜஸை அதுக்குள்ள ஹேண்டில் பண்ணோம். அதுக்காக அது பேர் கண்டெய்னர்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நம்ம பார்த்தோம், டிப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டர். டிப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டர்னா இப்போ நம்ம எதுக்காக இந்த சர்வ்லெட்ஸ் எழுதுறோம்? இப்போ நான் இப்போ நான் வெப்சைட்டில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு யூஆர்எல் கால் பண்ணனா எனக்கு இந்த பர்டிகுலர் சர்வ்லெட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகணும். எப்படி நம்ம ப்ரௌசரில் போயிட்டு ஒரு யூஆர்எல் கொடுத்தோம்னா எப்படி நம்ம ஜாவா கோட் எப்படி கனெக்ட் ஆகும், அந்த மேப்பிங் எங்கே பண்ணுறோம் அப்படின்னா இந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல தான் பண்ணுறோம். ஸோ இந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல் பேர் தான் வந்துட்டு டிப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எங்கே இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ நம்ம சோர்ஸ்க்குள்ள மெயின்குள்ள வெப் ஆப்குள்ள வெப்என்எஃப்குள்ள அந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல் இருக்கும். அது எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஸோ நம்ம ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல் இருக்காது. ஸோ நம்ம ப்ராஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிட்டு J2W டூல்ஸ்னு இருக்கும். அந்த J2W டூல்ஸில் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணனால இது டிசேபிளில் இருக்குது. பட் கிரியேட் பண்ணல அப்படின்னா இது ஆனில் இருக்கும். ஸோ இந்த ஜெனரேட் டிப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்டரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கிரியேட் ஆகிடும். ஸோ இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா சில டேக்ஸ்லாம் இருக்கும். நான் ஜஸ்ட் இந்த முன்னாடி இந்த வெல்கம் ஃபைலை மட்டும் டெலிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் தான் நாம அந்த மேப்பிங் பண்ண போகிறோம். ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் சர்வர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட லைஃப் சைக்கிள்ஸ் என்ன அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான். ஸோ சர்வலெட்டோட லைஃப் சைக்கிள் இல்லை நம்ம அடுத்து பார்க்க போகிற ஜேஎஸ்பி அதோட லைஃப் சைக்கிள் எல்லாமே வந்து கேட்பாங்க. ஸோ சர்வலெட் லைஃப் சைக்கிள் என்ன? ஃபர்ஸ்ட் அது வந்து சர்வர் கிளாஸை லோட் பண்ணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி சர்வலெட் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ். ஸோ அந்த கிளாஸை லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். ஸோ இன்ஸ்டன்ஸ் கிளாஸோட இன்ஸ்டன்ஸு இல்லை கிளாஸோட ஆப்ஜெக்ட் ரெண்டும் சேம் தான். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா லோடான கிளாஸுக்கு எந்த கிளாஸ் லோட் ஆகுதோ அந்த லோடான கிளாஸுக்கு வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெத்தடை கால் பண்ணும். அந்த மெத்தட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இனிட். ஸோ அந்த இனிட் அப்படிங்கிற மெத்தட் ஒரு வாட்டி தான் கால் ஆகும். இந்த மெத்தட் நம்ம கால் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே ட்ரிகர் பண்ணும். இந்த இனிட் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் மாதிரி, நம்ம மெயின் மெத்தடுக்கு முன்னாடி இது கால் ஆகும். சரி, நம்ம மெயின் மெத்தட் இது இங்கே எப்படி இருக்கும்னா அந்த மெத்தட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சர்வீஸ் மெத்தடுக்குள்ள தான் நம்ம ஆக்சுவல் டாஸ்க் நம்ம வைப்போம், என்ன பண்ணணும், இப்போ இந்த சர்வ்லெட்டை கால் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத இந்த சர்வீஸ் மெத்தட்குள்ள தான் நம்ம வைக்கணும். இந்த சர்வீஸ் மெத்தடை நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் கால் பண்ணலாம். இது நம்ம கால் பண்ண முடியும், இந்த சர்வீஸ் மெத்தடை நம்ம கால் பண்ண முடியும். ஃபைனலாக
நம்ம ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனலாக இது டிஸ்ட்ராய் மெத்தடை கால் பண்ணோம். இது எதுக்குன்னா லோட் ஆன கிளாஸை வந்துட்டு ஷட் டவுன் பண்ணுறதுக்காக. நம்ம சர்வ்லெட் வந்துட்டு இப்போ ரன் ஆகுறது சர்வரில் ரன் ஆகும்ல, ஸோ அந்த சர்வர்லேருந்து ஷட் டவுன் பண்ணுறதுக்காக இந்த டிஸ்ட்ராய் மெத்தட். ஸோ இந்த இனிட் மெத்தட் அப்புறம் டிஸ்ட்ராய் மெத்தடுங்கிறது நாம கால் பண்ண வேணாம், நம்மளால அந்த மெத்தட்ஸை பார்க்கவும் முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக பேக் எண்டில் அது கால் ஆகும். ஸோ நீங்க இந்த ஃபுல் பாயிண்ட்ஸும் சொல்லணும் இல்லை, ஜஸ்ட் இந்த சப் டாபிக்ஸ் மட்டும் இன்டர்வியூ கிட்ட சொன்னா போதும். ஸோ சர்வலெட்டோட லைஃப் சைக்கிள் கேட்டாங்கன்னா இட் வில் லோட் த சர்வலெட் கிளாஸ். செகண்ட் வந்துட்டு இட் வில் கிரியேட் த இன்ஸ்டன்ஸ், இட் வில் கால் த இனிட் மெத்தட், இட் வில் கால் த சர்வீஸ் மெத்தட், இட் வில் கால் த டிஸ்ட்ராய் மெத்தட். அவ்வளவுதான். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சர்வ்லெட் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். சரி, ஸோ சர்வ்லெட் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு கிளாஸ். அது எப்படி, நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு கிளாஸோட எக்ஸ்டென்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஒரு சர்வ்லெட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு 3 வேஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வே, சர்வ்லெட் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. நம்ம கிட்ட சர்வ்லெட் அப்படின்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. நம்ம கிளாஸோட, நீங்கள் என்ன கிளாஸ் நேம் வேணால் வச்சுக்கோங்க, இப்போ நம்ம கிளாஸோட சர்வ்லெட் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம கிளாஸ் வந்துட்டு சர்வ்லெட் ஆயிடும். ஒன்று. ரெண்டாவது, ஜெனரிக் சர்வ்லெட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ ஜெனரிக் சர்வ்லெட் அது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை நம்ம கிரியேட் பண்ண கிளாஸோட எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அப்பவும் சர்வ்லெட் கிரியேட் ஆகும். தேர்ட் வந்துட்டு எஸ்டிடிபி சர்வ்லெட்னு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்கு. ஸோ அந்த கிளாஸை நம்ம கிளாஸோட எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா அப்போ நமக்கு சர்வ்லெட் கிரியேட் ஆகும். ஸோ இதில் நாம யூஸ் பண்ண போகிறது எஸ்டிடிபி சர்வ்லெட். ஏன்னா நமக்கு வந்துட்டு எஸ்டிடிபி அந்த ப்ரோட்டோகாலும் வேணும். ஸோ அதுக்காக நாம இந்த தேர்ட் வேவை நாம சூஸ் பண்றோம். ஸோ எஸ்டிடிபி எஸ்டிடிபி அப்படிங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். அது வந்து என்ன சொல்றது, அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு தெரியும். அது வந்து ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோகால்னு தெரியும். அந்த ப்ரோட்டோகால்ஸ் பற்றி நமக்கு தெரியும். ஸோ சர்வ்லெட், ஸோ எஸ்டிடிபி அந்த ப்ரோட்டோகாலை வச்சு சர்வ்லெட்ல நமக்கு என்னென்ன மெத்தட்ஸ் தேவையோ, என்னென்ன கிளாஸஸ் தேவையோ, இன்டர்ஃபேஸ் தேவையோ, இது எல்லாமே இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நமக்கு தரும். அதனால அதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஆல்ரெடி என்னோட கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிடிபி சர்வ்லெட்டை நான் எக்ஸ்டென்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சாம்பிள் அப்படிங்கிற கிளாஸ் வந்துட்டு ஒரு சர்வ்லெட். இப்போ இந்த சர்வ்லெட்குள்ள 2 மெத்தட் தான் இருக்க முடியும். ஒன்று டூ கெட் அப்படிங்கிற மெத்தட், இன்னொன்று டூ போஸ்ட் அப்படிங்கிற மெத்தட். நான் கெட்டுக்கும் போஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் நேற்றே சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் மெத்தட் வேணுமோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணும்போது நம்ம 2 பேராமீட்டர் வைக்கணும். ஒன்று ரெக்வஸ்ட், எஸ்டிடிபி சர்வ்லெட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ், எஸ்டிடிபி சர்வ்லெட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ். எதுக்குன்னா நாம ஒர்க் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா சர்வர்ல. ஸோ சர்வர்ல ரெக்வஸ்டும் வரும், சர்வர்ல இருந்து ரெஸ்பான்ஸ் போகும் இல்லையா. நம்ம வந்து வர ரெக்வஸ்ட்டை ஆக்சஸும் ப்ராசஸும் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணிட்டு நம்ம ரெஸ்பான்ஸும் அனுப்பணும். ஸோ நமக்கு இந்த 2 விதமான ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ரெண்டுமே ஹேண்டில் பண்ணணும். ஸோ ரெக்வஸ்ட் வரும்போது சில ஆப்ரேஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும், ரெஸ்பான்ஸுக்கு சில ஆப்ரேஷன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு உண்டான மெத்தட்ஸ், இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் யார் தராங்கன்னா, ரெக்வஸ்ட்டுக்கு உண்டான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இந்த எஸ்டிடிபி சர்வ்லெட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற இந்த இன்டர்ஃபேஸ் தருவாங்க. ரெஸ்பான்ஸுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், இப்போ ரெஸ்பான்ஸ்னா நம்ம இப்போ வெப்பேஜில் பிரிண்ட் பண்ணணும், அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஏன்னா இப்போ இனிமே நம்ம பண்ண போறது கன்சோலில் வேணும்னா பண்ணிக்கலாம், பட் கன்சோலில் நம்ம பண்ண வேணாம். ஏன்னா நம்ம பண்ண போகிறது வெப் அப்ளிகேஷன். ஸோ என்ன அவுட்புட்டாக இருந்தாலும் பேஜில் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வரும் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸில் தான் வரும். ஸோ அதுக்காக இந்த எஸ்டிடிபி ரெக்வஸ்ட்டும் ரெஸ்பான்ஸும் நமக்கு தேவை. சரி, ஓகே. இப்போ நான் ஒரு சர்வ்லெட்டை கிரியேட் பண்ணிட்டேன். அந்த சர்வ்லெட்டில் வந்துட்டு இப்போ நான் மேப் பண்ணணும் இல்லையா. ஏன்னா இந்த சர்வ்லெட் அப்படிங்கிறது இப்போ சர்வரில் போயிட்டு ரன் ஆக போகுது. சர்வரில் ரன் ஆகணும்னா அதை வந்துட்டு நான் இதில் யூஆர்எல்ல நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ இந்த பர்டிகுலர் சாம்பிள் அப்படிங்கிற இந்த சர்வ்லெட்டுக்கு நான் ஒரு யூஆர்எல் வைக்கணும். இந்த யூஆர்எல் கால் பண்ணனா இந்த சாம்பிள் வந்து எக்ஸிக்யூட் ஆகுற மாதிரி. அதை நம்ம எங்க வைக்கலாம்னா web.xml தான் நம்ம மேப்பிங் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா சர்வ்லெட் அப்படிங்கிற ஒரு டேக் ஓப்பன் பண்ணி சர்வ்லெட் அப்படிங்கிற டேகை நான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அந்த டேகுக்கு நடுவில் 2 டேக்ஸ் யூஸ் பண்றேன். ஒன்று சர்வ்லெட் நேமு, இன்னொன்று சர்வ்லெட் கிளாஸ். சர்வ்லெட் நேம் நீங்க எது வேணா கொடுக்கலாம், அது ஜஸ்ட் ஒரு கீ நேம் மாதிரி தான்.
சர்வ்லெட் கிளாஸ்ங்கிறது நம்ம கிளாஸை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ என்னோட கிளாஸ் நேம் சாம்பிள். ஸோ இங்கே சாம்பிள்னு வச்சிருக்கேன். அந்த சாம்பிளுக்கு சர்வ்லெட் கீ நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்னு வச்சிருக்கேன். சரி, இப்போ நான் யூஆர்எல் கிரியேட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வ்லெட் மேப்பிங்னு ஒரு டேக் ஓப்பன் பண்ணிட்டு சர்வ்லெட் மேப்பிங் அப்படிங்கிற டேகை நான் க்ளோஸ் பண்றேன். அந்த ரெண்டு டேகுக்கும் நடுவில் சர்வ்லெட் கீ நேமும் வைக்கிறேன், யூஆர்எல் போர்ட்டன்னு ஒன்று வைக்கிறேன். ஸோ சர்வ்லெட் கீ நேம்னா நம்ம முன்னாடி சர்வ்லெட் கிளாஸுக்கு ஒரு கீ நேம் வச்சோம்ல, அந்த கீ நேம் தான் இங்க வைக்கணும். அப்பதான் இங்க நாம கொடுக்குற அந்த யூஆர்எல் வந்துட்டு நம்ம கிளாஸோட மேப் ஆகும். ஸோ இப்போ யூஆர்எல் பட்டன் வந்து சும்மா வெல்கம்னு வச்சிருக்கேன். அப்போ நான் வெப்சைட்ல போயிட்டு நான் வெல்கம்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த வெல்கம் அப்படிங்கிறது எந்த கீ நேமோட மேட்ச் ஆயிருக்கு? ஃபர்ஸ்டோட. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் கீ நேம்க்கு நம்ம ஆல்ரெடி என்ன கிளாஸ் மேப் பண்ணியிருக்கோம்? சாம்பிள்னு. அப்ப சாம்பிள போயிட்டு அது கால் பண்ணும். இதுதான் அது ஃப்ளோ. புரியுதா? வெப் டாட் எஸ் ப்ரோ. எக்ஸ்எம்எல்ல லைன் புரியுதா? இந்த லைனா புரியலன்னா கேளுங்க. இது ப்ரோ. சரி. ஸோ இப்போ என்னோட வெப்சைட் போயிட்டு நாம அந்த வாட் வித் யூஆர்என்ல நான் சொல்லியிருப்பேன் ப்ரோட்டோகாலு, நம்ம சர்வர் ஐபி அட்ரஸ், சர்வர் போர்ட் நம்பரு, நம்ம ப்ராஜெக்ட் நேமு, நம்ம யூஆர்எல் நேம் இதை நம்ம கொடுக்கணும். கொடுத்து நீங்க என்டர் அடிச்சீங்கன்னா இங்க நீங்க என்ன பிரிண்ட் பண்ணணும் நினைக்கிறீங்களோ இங்க பிரிண்ட் ஆகும். பட் நாம நார்மலா கன்சோல பிரிண்ட் பண்றதுக்கும் வெப்சைட்ல பிரிண்ட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இதை நான் சொல்றேன். ஸோ இதுதான் ஃப்ளோ. நம்ம ஃபர்ஸ்ட் சர்வ்லெட் கிரியேட் பண்றோம். சர்வ்லெட்ல என்ன நடக்கணும்னு நம்ம சொல்றோம். ஓகே, இதை யூஆர்எல் நான் கொடுக்கறதுக்கு யூஆர்எல் மேப்பிங் நான் பண்ணணும். அதை நான் வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல மேப்பிங் பண்ணிடுறேன் இந்த யூஆர்எலுக்கு இந்த கிளாஸ் அப்படின்னு. இப்போ நான் வெப்சைட்ல போயிட்டு இந்த யூஆர்எல் கால் பண்ணேன் அப்படின்னா இந்த யூஆர்எலுக்கு இந்த கிளாஸ்னு கொடுத்துருக்கனால இந்த கிளாஸ்ல இருக்குது என்னோட வெப்சைட்ல நடக்க போகுது. அவ்வளவுதான். சரி, ஓகே, நம்ம ஒரு சர்வ்லெட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு வாட்டியும் கிளாஸை கிரியேட் பண்ணிட்டு கிளாஸ்ல போயிட்டு நம்மளா எஸ்டிபி சர்வ்லெட் எக்ஸ்டென்ஸ் பண்ணி நம்மளா டூகெட் மெத்தட் போடணும் அப்படியான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ இங்கே எக்லிப்ஸில் நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே எக்லிப்ஸ் சர்வ்லெட்டை கிரியேட் பண்ண முடியும். இப்போ நான் இன்னொரு பேக்கேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். பேக்கேஜ் வந்துட்டு சும்மா சர்வ்லெட்ஸ்னு கொடுக்கக்கூடாது, பிகாஸ் சர்வ்லெட்ஸ்னு ஆல்ரெடி பேக்கேஜஸ் உள்ளே இருக்கும். அதனால சர்வ்லெட்ஸ்னு வேணாம். ஓகே, நான் சும்மா சர்வ்னு மட்டும் கொடுக்குறேன். சர்வ்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஐஃபன் இன்ஃபோ அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் ஆச்சுன்னா அதை delete பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த சர்வ்ல எனக்கு என்ன கிரியேட் ஆகணும்? ஒரு சர்வ்லெட் கிரியேட் ஆகணும். ஸோ எப்படி நம்ம கிளாஸ் பார்க்குறோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே என்னால் சர்வ்லெட்னு ஒரு இதை பார்க்க முடியும். நீங்கள் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ண மாதிரி உங்களால் சர்வ்லெட்டையும் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அந்த சர்வ்லெட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பேக்கேஜ்குள்ளே தான் எனக்கு வேணும். ஸோ ஓகே, ஸோ இப்போ அந்த சர்வ்லெட்டுக்கு ஒரு நேம் தரேன். நான் வந்துட்டு சும்மா சர்வ்லெட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்னு வைக்கிறேன். ஃபர்ஸ்ட்னு வைக்கிறேன். இது இதெல்லாம் ஓகே. ஓகே, ஜஸ்ட் நம்ம ஃபினிஷ்னு மட்டும் கொடுத்துடலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் டேரெக்டாக ஃபினிஷ்னு கொடுத்துட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லைன்ஸ் வந்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிருது. ஸோ இதில் எனக்கு எல்லா லைன்ஸும் வேணுமான்னு கேட்டிங்கன்னா நமக்கு இல்லை. நம்ம மோர் தென் ஒன் மெத்தடை கூட நம்மளால யூஸ் பண்ண முடியும். மோர் தென் ஒன் சர்வீஸ் மெத்தட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு எனக்கு வந்துட்டு ஒரு மெத்தட் ஓகே. இப்போதைக்கு எனக்கு ஒரு மெத்தட் போடும். நான் இப்போதைக்கு டூ கெட் மட்டும் வச்சுக்கிறேன். டூ போஸ்ட் எனக்கு வேணாம். ஸோ அதனால நான் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஆனால் டூ கெட் மட்டும் வச்சுக்கிறேன். அதே மாதிரி மேலே இந்த கன்ஸ்ட்ரக்டரு, இந்த கமெண்ட்ஸ் இதுவும் எனக்கு வேணாம். இதையும் நான் எடுத்துடுறேன். அதே மாதிரி ஓகே, மற்றபடி எல்லாமே ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா
ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த HTTP ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு அந்த மெத்தட்ஸ்லேயே வந்துடும். நமக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் நேமை மட்டும் நம்ம இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம். நமக்கு வேணும் அப்படின்னா இதை வேணா மாத்திக்கலாம். ரொம்ப பெருசா இருக்கு வேணா நம்ம சேஞ்சுக்கு வேணா மாத்திக்கலாம். சரி, இப்ப ரெக்வஸ்ட்டுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ இந்த REQ அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட் வச்சு பண்ணணும். ரெஸ்பான்ஸுக்கு என்னென்ன பண்றோமோ இந்த RES அப்படிங்கிறத பண்ணணும். சரி, இப்போ என்னோட திங் என்ன பாத்தீங்கன்னா நான் ஜஸ்ட் வெப்சைட்ல சம்திங் நான் பிரிண்ட் பண்ணணும். சம் டேட்டாவை நான் வெப்சைட்ல பிரிண்ட் பண்ண வெப் பேஜ்ல பண்ண போறேன், என்னோட கன்சோல்ல கிடையாது. ஸோ நம்ம கன்சோல்ல பண்ணதா இருந்தால் system.out.println அப்படின்னு நாம போடலாம். பட் இப்போ நான் வெப் பேஜ்ல பண்ணணும். வெப் பேஜ்ல எப்படி பண்றதுன்னா அதுக்கு நாம ரெஸ்பான்ஸை சூஸ் பண்ணணும். பிகாஸ் ஃபைனல் அவுட்புட் தானே அந்த பிரிண்ட் பண்றது. ஸோ ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்ட்ல கெட் ரைட்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. கெட் ரைட்டர் கெட் ரைட்டர் ஸோ இந்த கெட் ரைட்டர் மெத்தட் வந்துட்டு எதை பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னா இந்த பிரிண்ட் ரைட்டரை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த மெத்தடுக்குள்ள போனேன் அப்படின்னா இந்த மெத்தடு ஓகே ஷோ ஆகல. பட் இந்த மெத்தட் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுது, இந்த மெத்தட் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா பிரிண்ட் ரைட்டர் அப்படிங்கிற இந்த கிளாஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். இந்த கிளாஸ்க்குள்ள தான் எனக்கு எல்லா மெத்தட்ஸும் இருக்கும். பிரிண்ட் பண்றதுக்கு உண்டான எல்லா மெத்தட்ஸும் இருக்கும். ஸோ இந்த மெத்தடை கால் பண்றதுனால இது எனக்கு பிரிண்ட் ரைட்டர் கிளாஸ் ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ டாட்னு வச்சேன்னா பிரிண்ட் ரைட்டர் கிளாஸ்க்குள்ள என்னென்ன மெத்தட்லாம் இருக்கோ இதெல்லாம் என்னால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு தேவையானது நான் சும்மா பிரிண்ட்னு போறேன். பிரிண்ட்னு போயிட்டு பிரிண்டர்லானோ பிரிண்ட்டுக்கும் பிரிண்டர்லனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு தெரியும். பிரிண்ட்னா ஒரே லைன்ல வரும், பிரிண்டர்லன்னா நெக்ஸ்ட் பை லைன் போகும். ஸோ நான் பிரிண்டர்லைன் போறேன். ஸோ நமக்கு ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணணும். என்ன பிரிண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் ஹாய் ஐ ஹேவ் லாக்ட் இன் அப்படின்னு சும்மா போடுறோம். இப்போ இந்த டெக்ஸ்ட் எனக்கு எங்க தெரியணும், ப்ரௌசர்ல பேஜ்ல தெரியணும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம வெப் டாட் எக்ஸ்எம்எல்க்கு போகணும். ஸோ நம்ம வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல நம்ம கோட் எழுதணும். சரி, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சர்வ்லெட்டுக்கு ஒரு கீ நேம் வைக்கணும். ஸோ சர்வ்லெட் அப்படிங்கிற இந்த இந்த ரெண்டு மேப்பிங் தான், ஐ மீன் இந்த ரெண்டு டேக்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சர்வ்லெட் டேக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ்லெட் மேப்பிங் போகணும். ஃபர்ஸ்ட் சர்வ்லெட் டேக் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த சர்வ்லெட் டேக்குள்ள நான் ரெண்டு சொல்லணும். ஒன்னு சர்வ்லெட் நேம், ஒன்னு சர்வ்லெட் நேம், இன்னொன்னு அந்த சர்வ்லெட் எந்த கிளாஸ்ன்னு சொல்லணும். சர்வ்லெட் நேம், இன்னொன்னு சர்வ்லெட் கிளாஸ் என்னன்னு சொல்லணும். நம்ம சர்வ்லெட் நேம் எது வேணா கொடுக்கலாம். நான் சும்மா ஃபர்ஸ்ட்னு தரேன், ஜஸ்ட் கீ நேம் தான் ஃபர்ஸ்ட்னு தரேன். கிளாஸ் நேம் வந்துட்டு நம்ம பேக்கேஜோட சொல்லணும். இப்போ என்னோட கிளாஸ் எங்க இருந்து வருது, இந்த பேக்கேஜ்ல இருந்து வருது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேக்கேஜ் சொல்லணும். பேக்கேஜ் டாட் இந்த பேக்கேஜ்க்குள்ள என்னோட கிளாஸ் நேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட். அது கிளாஸ் தான் சர்வ்லெட் நேம். ஸோ இந்த இந்த டேக் வந்து முடிஞ்சது. இதுக்கப்புறம் நாம இப்போ இந்த கிளாஸுக்கு இந்த கீ நேம் மேப் பண்ணியாச்சு. இப்போ இந்த கீ நேமுக்கு ஒரு URL பட்டனும் மேப் பண்ணி விட்டோம்னா கரெக்ட் ஆயிடும். ப்ரோ இது ஸோ கேஸ் சென்சிட்டிவ் இல்லையா ப்ரோ? மேல வந்து ஸ்மால் லெட்டர் இருக்கு, இங்க கேபிட்டல் லெட்டர் இருக்கு. இது கீ நேம், இந்த நேம் தான் இங்க தரணும் இல்ல. இது கிளாஸ் நேம், இது கண்டிப்பா நம்ம கிரியேட் பண்ற நேமா தான் இருக்கணும். இது நம்ம என்ன வேணா தரலாம், நான் சும்மா ABC கூட தரலாம். இது ஜஸ்ட் கீ நேம். இந்த ஓகே. கிளாஸுக்கு இந்த கீ நேம் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். சரி, நான் சும்மா டெஸ்ட்னு வைக்கிறேன். சரி, ஸோ இப்போ நான் சர்வ்லெட் மேப்பிங் பண்ணணும். ஸோ சர்வ்லெட் மேப்பிங் ஓப்பன் பண்றேன். இங்க இங்க நீங்க போட்ட அந்த சர்வ்லெட் நேம் இருக்குல்ல, அதை அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டுக்கோங்க. பிகாஸ் இங்க நாம கொடுக்க போற மேப்பிங் இந்த கீ நேமுக்கு மேட்ச் ஆயிடும். ஸோ இந்த கீ நேமுக்கு ஆல்ரெடி நாம சர்வ்லெட்டை ஒரு கிளாஸை மேப் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் மேப் ஆயிடும். ஸோ இப்போ சர்வ்லெட் நேம் பண்ணியாச்சு. இப்போ URL பர்டன் பண்ணணும். URL பர்டன் ஒரு ஸ்லாஷ் விட்டுட்டு ஒரு ஸ்லாஷ் போட்டுட்டு நாம ஒரு நேம் தரணும். ஓகே, நான் சும்மா லாகின்னு தரேன். இப்போ என்ன ஆகும்னா என்னோட URLல நான் லாகின்னு போட்டேன் அப்படின்னா அதுக்கு இந்த டெஸ்ட் அப்படிங்கிற கீ நேமை நான் மேப் பண்ணியிருக்கேன்.
ஆல்ரெடி இந்த டெஸ்ட் அப்படிங்கிற கீ நேமுக்கு இந்த ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கிளாஸை நான் மேப் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இந்த கீ நேம் இங்கேயும் இங்கேயும் மேட்ச் ஆகுறதுனால இந்த லாகின் அப்படிங்கிறது இந்த கிளாஸுக்கு மேப் ஆயிடும். ஸோ நான் யூஆர்எல்ல லாகின் போட்டேன்னா இந்த கிளாஸ்க்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கிளாஸ்க்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேனோ அது வந்து நடக்கும். இந்த கிளாஸ்க்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டூகெட் மெத்தடை கால் பண்றேன். ஸோ இந்த மெத்தட் கால் ஆகும். இதுக்குள்ள என்ன இருக்குன்னா ஜஸ்ட் ஐ ஹவ் லாக்ட் இன்னு போட்டிருக்கேன். அப்போ இது எனக்கு வெப்சைட்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் HTTP கோலன் இன்னொரு நம்ம லோக்கல்ல யூஸ் பண்றதுனால நம்ம லோக்கல் இது வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட் தான். ஐ மீன் நம்ம சர்வர் நேம் கோலன் நம்மளோட போர்ட் நம்பர் பார்க்கணும். நம்ம சர்வர் யூஸ் பண்றோம்ல, நம்ம சர்வர்ல போயிட்டு இங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா சர்வருக்குள்ள போகும். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா சர்வருக்குள்ள போகும். அதுல இந்த போர்ட் நம்பர் போட்டிருக்கும் 80 போர்ட் நம்பர் சாரி 8080 போட்டிருக்கும். எஸ்டிடிபி போர்ட் நம்பர் இதான் நமக்கு வேணும். 8080 போட்டிருக்கோம். அப்ப அதுதான் நம்ம போர்ட் நம்பர். ஸோ இங்க ப்ரோ ஆனால் நிறைய போர்ட் நம்பர் நான் 8080 பார்த்துருக்கேன் ப்ரோ. அது என்ன ப்ரோ காமனாக இருக்கிறதா இது, இந்த சர்வர் நம்ம அந்த போர்ட் நம்பர்? ஆமா, இது நம்ம மாத்தணும்னாலும் மாத்திக்கலாம். ஜஸ்ட் உள்ள இதை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் எனக்கு 80 வேணாம், வேற ஏதாவது மாத்தணும் அப்படின்னாலும் மாத்திக்கலாம். அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே ப்ரோ. இப்போ இப்போ நீங்க எப்ப ஒரு எஸ்டிபி டாம்கேட் சர்வர் ஓபன் பண்ணாலும் 80 தான் இருக்கும். இப்போ உங்ககிட்ட இன்னொரு டாம்கேட் சர்வர் சேம் இதுல ஒரு எக்லிப்ஸ்க்குள்ள, இப்போ இது ஒரு எக்லிப்ஸ், இதுல ஒரு சர்வர் இருக்கு. நீங்க இன்னொரு எக்லிப்ஸ் வச்சிருக்கீங்க, இன்னொரு சர்வர் வேற ஏதோ ஒரு ஆப் ஓபன் பண்றீங்கன்னா அப்ப அங்க 8080 தான் இருக்கணும். அப்ப ரெண்டு 8080வும் ஒரே இதுல ரன் ஆகக்கூடாது. அப்ப ஏதாச்சும் ஒரு எக்லிப்ஸ்ல நாம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 8080 ரன் ஆகுதுன்னா ஒரு 8080 இல்ல 2 போட்டோம் அப்படின்னா அப்ப அது கொலைட் ஆகாது. ஸோ ஒரே போர்ட் நம்பரை ஒரே டைம்ல நம்ம ரன் பண்ணக்கூடாது மோர் தென் 1 டிவைசஸ்ல, ஒரே சிஸ்டம்குள்ள. ஸோ ஓகே ப்ரோ. ஓகே, ஸோ நம்ம ப்ரோட்டோகால் சொல்லியாச்சு, நம்ம லோக்கல் ஹோஸ்ட் நேம் நம்ம சர்வர் நேம் சொல்லியாச்சு, அதோட போர்ட் நம்பர் சொல்லியாச்சு. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் நேம் சொல்லணும். என்னோட ப்ராஜெக்ட் நேம் என்னன்னா ப்ராஜெக்ட் நேம் என்னன்னா ஜுகுன் வெப். அப்ப நம்ம அந்த ஜுகுன் வெப் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் நேமை சொல்லணும். ஜுகுன் வெப். இப்போ நாம ஸ்லாஷ் போட்டுட்டு நம்ம யூஆர்எல் நேமை சொல்லணும். இப்ப நம்ம யூஆர்எல் இப்போ web.xml செட் பண்ணோம்ல, அந்த யூஆர்எல் நேம் சொல்லணும். இங்க என்னோட யூஆர்எல் நேம் என்ன பாத்தீங்கன்னா டேஷ் லாகின். லாகின். நம்ம ஆல்ரெடி ஹேஷ் போட்டாச்சு இங்க. ஸோ இங்க நம்ம ஹேஷ் போட்டாச்சு. ஸோ லாகின். ஸோ இப்போ போயிட்டு நான் ரன் பண்ணனா, ஸோ இங்க என்ன சொல்லுதுன்னா நீங்க ரன் பண்றீங்க பட் லோக்கல் ஹோஸ்ட் ரெஃப்யூஸ் டு கனெக்ட்னு வருது. பிகாஸ் நம்ம சர்வர் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. நம்ம சர்வரை ஓகே. ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் நம்ம ஒர்க் பண்றது சர்வர்ல தான். பட் சர்வரே ஆன் ஆகாம எப்படி? இப்போ நீங்க இன்ஸ்டாகிராம் போறீங்கன்னா இன்ஸ்டாகிராம் சர்வர் ஆன்ல இருக்கணும். அவங்க அந்த சர்வர் இப்போ இன்ஸ்டாகிராம் சர்வரோ வாட்ஸ்அப் சர்வரோ டவுன் ஆயிடுச்சுன்னா நீங்க அனுப்பிச்ச மெசேஜோ எதுவுமே போகாது, வராது. ஸோ சேம் கான்செப்ட் தான். எந்த இங்க ஸ்டாப்ல இருக்கு. ஸோ இதை நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸ்டார்டட்னு வருது. இப்போ அங்க போயிட்டு அகைன் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இங்க ஐ ஹவ் லாக்டுன்னு வந்துடும். இப்போ இங்க போயிட்டு நான் வேற ஏதாவது நேம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வராது. பிகாஸ் அந்த மாதிரி LOGI அப்படிங்கிற நேம்ல எனக்கு எந்த ஒரு மேப்பிங்கும் இல்லை. நான் கொடுத்த நேம் இதுதான். இப்போ என்னன்னு போட்டு என்டர் அடிச்சேன். சாரி, இப்போ இங்க என்னன்னு போட்டு என்டர் அடிச்சேன்னா அப்ப எனக்கு வரும். இது புரியுதா? எஸ் ப்ரோ. மத்த 2 பேருக்கு புரியுதா? அஜய், ரேவந்த். எஸ் ப்ரோ. ஓகே, ஸோ இதுதான் ஃப்ளோ. ஓகேவா? நமக்கு தேவையானது 3. ஒன்று நம்ம கிரியேட் பண்ண போற சர்வ்லெட் கிளாஸ், இன்னொன்று நம்ம மேப் பண்ண போற web.xml. எனக்கு ஒரு டவுட் சார். அந்த ஸ்லாஷ் போட்டு ஃபர்ஸ்ட்னு ம், கொடுத்துருக்கீங்கல்ல, ஃபர்ஸ்ட் டாட் இதுவா? ஜாவான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட். ஆ ஆமா சார். ஆ
இந்த நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டாட் ஜாவான்னு சொல்ற இதுக்குள்ள போங்க சார். வெப் டாட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்எம்எல் ஜாவா. பக்கத்துல ஒன்று இருக்கு. ஓகே ஓகே. ஆ அதுக்குள்ள ஹேஷ்டாக் ஃபர்ஸ்ட்னு போட்டிருக்கீங்க. அந்த ஹேஷ்டாக் ஃபர்ஸ்ட்னு அந்த ஸ்லாஷ் ஃபர்ஸ்ட்னு போட்டீங்கல்ல. இல்ல இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வரது. பட் இது இந்த வெர்ஷன்ல ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இது சும்மா நான் கமெண்ட் பண்ணிடுறேன், இல்ல ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நம்ம கிட்ட மேப்பிங்கே இல்ல இல்லையா? ஓகே. இது இந்த வெப் டாட் இந்த வெப் சர்வ்லெட் அப்படிங்கிறது சில டைம் சில வெர்ஷன்ஸ்ல ஒர்க் ஆகும், சில வெர்ஷன்ஸ்ல ஒர்க் ஆகாது. பட் எக்ஸ்எம்எல் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா இருக்கிறது, அதனால அது சொன்னேன். இப்போ நாம வெப் டாட் எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ணாமலே எனக்கு மேப் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிளாஸுக்கு மேல இந்த வெப் டாட் இந்த இந்த அனடேஷன் யூஸ் பண்ணிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அங்க கொடுத்த அதே லாகினை நான் இங்கேயும் தரேன். ஓகே. எங்க அது என்னோட சர்வரை ஒரு வாட்டி அது நம்ம ஸ்டாப் என்னன்னா பண்ணிடுறேன். கொடுத்துக்கலாமா சார்? இது எது வேணா தரலாம். நான் சும்மா டெஸ்ட்னு தரலாம், ஏபிசின்னு தரலாம், இல்ல சும்மா சுரேஷ்னு தரேன். எது வேணா நீங்க தரலாம். அந்த ஸ்லாஷ் இருக்கணும், ஓகே. இல்ல 2 அந்த ஸ்லாஷ்னாலும் எக்ஸ்எம்எல்ல தரலாம். டாட் ஆ அந்த எக்ஸ்எம்எல்ல ஃபர்ஸ்ட்னு இருக்கு சார். அதுவும் என்னன்னா தரலாமா சார்? டாட்னு போட்டு கொடுத்தீங்க, சர்வ் டாட்னு. எது சொல்றீங்க? ப்ரீவியஸா இருந்துச்சு actually. ஆம். இந்த டாட் இது ஃபர்ஸ்ட்னு இருக்கு பாத்தீங்களா? இது நம்ம நேம்ல, இது நம்ம கிளாஸ் நேம். நம்ம கிளாஸ் நேம் கிளாஸ் நம்ம நேம், ஏபிசி. நம்ம கிளாஸ் நேம், நம்ம பேக்கேஜ் நேம். நம்ம பேக்கேஜ் எந்த பேக்கேஜ்ல இருந்து நம்ம கிளாஸ் வருதோ அதை அங்க போடணும். இதை மாத்தக்கூடாது. நீங்க டெஸ்ட்னு ஓகே சார். போடுறீங்க, யூஆர்எல் பட்டன் போடுறீங்களா, அதை நீங்க எது வேணா தரலாம். இந்த கீ நேம் இங்க என்ன தரீங்களோ அதுதான் இங்க தரணும். அது எது வேணா தந்துக்கலாம். அதே மாதிரி யூஆர்எல் பட்டன் என்ன வேணா தரலாம். பட் நீங்க கிளாஸ் சர்வ்லெட் என்ன கிரியேட் பண்றீங்களோ அதுதான் இங்க இருக்கணும். அது எந்த பேக்கேஜ்ல இருந்து வருதோ அது இங்க இருக்கணும். ஓகே சார். சரி, இப்போ என்கிட்ட இது இல்ல, வெப் டாட் எக்ஸ்எம்எல்ஏ நான் யூஸ் பண்ணல. பட் இங்க சும்மா ஒரு நேம் கொடுத்துருக்கேன், வெப் சர்வ்லெட் சுரேஷ்னு சம்திங் கொடுத்துருக்கேன். இப்போ என்னோட சர்வரை ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்றேன், ஏன்னா சேஞ்ச் பண்ணிருக்கேன்ல. ஸோ அகைன் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரோ கிளாஸ் நேம் வந்து ஃபர்ஸ்ட்னே தான் இருக்கு ப்ரோ, அது மாத்த வேண்டாமா? கிளாஸ் கிளாஸ் நேம் ஃபர்ஸ்ட்னே இருக்கு, அது ஓகேவா? நம்ம கிளாஸ் நேம் எது வேணா கொடுக்கலாம்ல. நார்மலா நீங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றீங்கன்னா அது எது வேணா இருக்கலாம்ல. எனக்கு புரியல, இதை எதை சேஞ்ச் பண்ணுங்கிறீங்க? ப்ரோ அந்த ஃபைல் ஒரு வாட்டி போங்க ப்ரோ, அந்த பக்கத்துல இருக்க ஃபைல். இது இப்போ நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த அனடேஷன்ஸ் என்னன்னு சொல்றதுக்காக இப்போ நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். சரி ஓகே நம்ம ப்ரோ வெப் ஓகே. டாட் எக்ஸ்எம்எல்ல எந்த இதுவும் நான் பண்ணல, மேப்பிங் பண்ணல. வெறும் என்னோட கிளாஸ் மேல அனடேஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஒரு வாட்டி ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ அங்க போயிட்டு நான் லாகின் கொடுத்தேன்னா எதுவுமே இருக்காது, மேப்பிங் ஒன்று இல்லவே இல்லை. பட் இப்போ நான் அனடேஷன்ஸ் வச்சு சுரேஷ்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதை ரன் பண்ணனா வரும். நம்ம வெப் டாட் எக்ஸ்எம்எல்ல எக்ஸ்எம்எல் வச்சு பண்றதை விட்டுட்டு கிளாஸ்ல இந்த சர்வ்லெட் இந்த ஒரு அனடேஷன் வச்சும் பண்ணலாம். ஓகே ப்ரோ ஃபைன். பட் எல்லா டைமும் இந்த அனடேஷன்ஸ் ஒர்க் ஆகாது. இப்போ நீங்க ஒர்க் போறீங்கன்னா சில கம்பெனிஸ்ல லோவஸ்ட் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அப்போ இது ஒர்க் ஆகாது. இது நியூ வெர்ஷன்ஸ் ஆஃப் எக்லிப்ஸ்லயும் ஜாவாலையும் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். ஸோ அதனால ஸ்டாண்டர்டா எல்லாரும் மேக்ஸிமம் யூஸ் பண்றது இந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல். ஸோ நீங்க இதுவும் தெரிஞ்சுக்கோங்க, இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெப் டாட் எக்ஸ்எம்எல் வச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, டைரக்டா அனடேஷன்ஸ் வச்சும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். நீங்க இந்த இந்த 7 லைன்ஸ் இந்த 8 லைன்ஸ் என்ன பண்ணுதோ அது இந்த ஒரு அனடேஷன்ஸ் பண்ணிடும். ஸோ ரெண்டுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, ரெண்டுமே தெரியணும் தான். பட் இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் எழுதணுமே அப்படின்னு விடக்கூடாது. இதுவும் கொஸ்டின்ஸ் வரும், அதுக்காக சொல்றேன். ஓகே ப்ரோ. ஒன்று இது யூஸ் பண்றதா இருந்தா, ஐ மீன் எக்ஸ்எம்எல் யூஸ் பண்றதா இருந்தா இந்த அனடேஷனை இது பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. இல்ல அனடேஷன் யூஸ் பண்றதா இருந்தா வெப் டாட் எக்ஸ்எம்எல் இது ஸ்கிப் எடுத்துருங்க. இல்லைன்னா 2 சர்வ்லெட் கிரியேட் பண்ணிக்கோங்க, ஒன்னு எக்ஸ்எம்எல்ல வச்சுக்கோங்க, ஒன்னு அனடேஷன் வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டும் புரியும். இப்போ இன்னொரு சர்வ்லெட் நான் கிரியேட் பண்ணிருக்கேன்னா அகைன் நீங்க எத்தனை சர்வ்லெட் கிரியேட் பண்றீங்களோ அந்த ஒவ்வொரு சர்வ்லெட்டுக்கும் கிளாஸ் நேம் தரணும், ஒரு கீ நேம் தரணும், ஒரு யூஆர்எல் பட்டன் தரணும். இந்த லைன்ஸ் இந்த 2 சர்வ்லெட் டேகும் சர்வ்லெட் மேப்பிங் டேகும் ஒவ்வொரு கிளாஸுக்கும் நீங்க எழுதணும், வெப் டாட் எக்ஸ்எம்எல் யூஸ் பண்றதா இருந்தா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ஓகே, நான் சும்மா இங்க செகண்ட்னு போடுறேன். இப்போ என்கிட்ட 2 கிளாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்னு ஒரு சர்வ்லெட் இருக்கு, செகண்ட் ஒரு சர்வ்லெட் இருக்கு. இங்க நீங்க செகண்ட்ல லாகின் பண்ணிட்டீங்கன்னு ஒன்றுத்துல போடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னு போடுறேன். லாகின் ஃபர்ஸ்ட்னு போடுறேன். இப்போ என்கிட்ட 2 கால் இருக்கு. ஸோ இப்போ web.xml சும்மா டெஸ்ட் 2ன்னு வச்சுக்கிறேன். நீங்க எந்த நேம் வேணா வச்சுக்கலாம். இது சும்மா லாகின் 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த இடத்த மட்டும் நான் செகண்ட் மாத்திக்கிறேன், பிகாஸ் என்னோட கிளாஸ் நேம் வந்து செகண்ட். இப்போ ஒரு வாட்டி என்னோட சர்வரை ரீஸ்டார்ட் பண்ணிடுறேன். இப்போ என்கிட்ட 2 சர்வ்லெட் இருக்கு. நான் லாகின்னு கால் பண்ணனா ஃபர்ஸ்ட் சர்வ்லெட் எக்ஸிக்யூட் ஆகும். லாகின் 2ன்னு பண்ணனா செகண்ட் சர்வ்லெட் எக்ஸிக்யூட் ஆகும். நான் அனடேஷன் இது பண்ணிட்டேன். ஸோ லாகின் தான். ஸோ நான் லாகின்னு கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட்னு வருது. இப்போ இதுவே நான் லாகின் 2ன்னு கொடுத்தேன்னா செகண்ட்னு வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட எவ்வளோ சர்வ்லெட் வேணா இருக்கலாம். நீங்க அந்த சர்வ்லெட்டுக்கு எந்த யூஆர்எல் மேப் பண்ணிருக்கீங்களோ அதை ரன் பண்ணீங்கன்னா அது எக்ஸிக்யூட் ஆகும். புரியுதா? இது வரது வேற கிளாஸ்ல இருந்து வருது, இது வரது வேற கிளாஸ்ல இருந்து வருது. நான் ஃபர்ஸ்ட்னு கொடுத்தேன்னா இந்த கிளாஸ் எக்ஸிக்யூட் ஆகுது. நான் லாகின் 2ன்னு கொடுத்தேன்னா இது எக்ஸிக்யூட் ஆகுது. ஏதாவது இஷ்யூ இருக்கா? சரி. ஓகே, நான் இந்த கோடும் அனுப்புறேன். ரெக்கார்டிங் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி செட்டப் பண்ணிட்டீங்க, ஜார் ஃபைல்ஸ்லாம் ஆல்ரெடி அனுப்பிச்சிருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க.